கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்த நாளில் கூட டிசம்பர் மாதத்திலே அநேக புயல், பிரச்சனை, மழை அவ்வளோ எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் மீண்டும் ஒரு நாளை கொடுத்து இந்த நாளிலே ஓய்வு நாளிலே பேராய் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மீட்பு பற்றிய நல் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பின் கீழே வாசித்த 4 வேத பகுதியிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பின் நாளுக்கு முன்பாக 4 ஞாயிறுகளிலே திருவருகை ஞாயிறுகள் என்று அழைக்கப்படுகிற இந்த காலத்தில் அட்வென்ட் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற வருகை நாட்களிலே மனு குலத்திற்கு ஏக்கத்தோடு மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிற வருகை குறித்து நாம் பார்க்கலாம். மீட்பு என்று சொல்லும்போது விடுதலை வாழ்வு என்றுதான் மீட்பு. மகிழ்ச்சியை மண்ணுலகத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு, சாபத்திலிருந்து மீட்பு, இப்படியாக பலவிதமான மீட்பை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் டாக்டர் ஆல்பர்ட் என்பவர் 1875ஆம் ஆண்டு பிறந்தார். தெய்வீக தத்துவம் கொண்ட அவர் இசை ஆகிய துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றார். அப்படி இருந்தும் ஸ்காட்லாந்து தேசத்தில் யூனிவர்சிட்டியிலே முதல்வராக இருந்தார். 32வது வயதிலே தன்னை பரிசோதித்து பார்க்கும்போது தனக்கு மகிழ்ச்சி எதுவுமே தரவில்லை என்று நினைத்தார். பவுலை போல எல்லாவற்றையும் அவர் நினைத்து பார்க்கும்போது உதாரணமாக இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாதனாலே அந்த மக்கள் மத்தியில் மருத்துவத்துறையில் இணைந்து மருத்துவ திட்டங்கள் பெற்றார். ஆப்பிரிக்கா சென்றார். தானே உழைத்து ஒரு மருத்துவத்துறையை எழுப்பினார். 1965ஆம் ஆண்டு 90வது வயதில் ஆப்பிரிக்கா மண்ணிலே பணி செய்து தன் மண்ணுலக வாழ்வை நிறைவு செய்தார். சிறந்த நிர்வாகியாகவும் எழுத்தாளராக பிறந்த அவர் மகிழ்ச்சியே என மகிழ்ச்சி வாழ்ந்த வாழ்க்கை 1952ஆம் ஆண்டு அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றார். இப்படியாக வாழ்வினை பகிர்வதை மீட்பின் அடையாளமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறையை நாம் பார்க்கலாம். யாராவது ஒருவரை நாம் குறித்து நாம் பார்க்கும்போது வரலாற்று நிகழ்வுகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளே நாம் யாருக்கு மீட்பு அளித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே கூட நிறைய இந்த மழை காலத்தில் நிறைய பேர் மீட்பு பணியாளர்களுக்காக நிறைய பேர் மீட்டு இருக்கிறார்கள். வெள்ளத்திலே அடித்து கொண்டு செல்லப்பட்ட உயிர்களை எத்தனையோ பேர்கள் பாகுபாடு இல்லாதபடி நிறைய மீட்பாளர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆபத்திலிருந்து நிறைய பேர்கள் உதவிகள் செய்கிற தன்னார்வத்தோடு செய்கிற ஒவ்வொரு நடிகர்கள், மற்ற காரியத்தில் ஈடுபடுகள், கிறிஸ்டியானிட்டி எல்லா சமுதாயத்திலும் உதவிக்காரன் நீட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தரும் மீட்பு என்று சொல்லும்போது கிமு 7ஆம் நூற்றாண்டிலே பிற்பகுதியிலே செப்பனியா வாக்குரைத்த இந்த இறை வாக்கினர் என்று சொல்லும்போது யாவை கடவுள் நமக்கு மீட்பு அளிக்கிறாக இருந்தார். அதே போல எருசலேம் நகரில் அவர் வாழ்ந்தார். எசேக்கியாவின் அரசாளுகிற ஒரு கொள்ளு பேரனாக அவர் இருந்தார். யூதர்கள் மனாசே என்ற காலத்தில் அவர் புற இனத்தரோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது தம்முடைய தவறினாலும் துரோகத்தினாலும் அனுபவித்த தண்டனையினால இரக்கத்தை பெறாமல் அன்பு இல்லாதபடி யூத மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாட்களிலே கூட இப்பேற்பட்ட வாசிக்க கேட்ட 3-4 வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம். செப்பனியா பார்க்கும்போது அந்த நேரத்தில் அது ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் சொல்றார், பாருங்க, உன் நடுவிலே மீட்பதற்காக நான் இவர்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். சீயோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலை ஆர்ப்பரி, எருசலேம் குமார்த்தியை முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு என்று சொல்கிறார். ஏன் அந்த மகிழ்ச்சி என்று சொல்லும்போது அவர்கள் இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்கையும் செய்கிற நகரத்துக்கு ஐயோ என்று சொல்லும்போது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் ஒரு மீட்பை கொடுக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறாய், இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று ஒரு வாக்குதத்தமாக கொடுத்திருக்கிறார். நாம் நிறைய நேரத்தில் இது வாக்குதத்தமாக நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்கிறார். இன்றைக்கு நம்மளை கூட யாராவது பார்த்து நீ பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆகினால் அவர் எப்படிப்பட்ட ஒரு நடுவில் இருக்கிறார்? அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பாராம். ஹல்லேலூயா. அவர் உன் பேரில் கம்பீரமாக களி கூறுவார். இந்த நாட்களில் அன்பு நமக்கு இருக்கும்போது நாம் அன்பின் நிமித்தமாக ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டுமா? களி கூற வேண்டும் என்று சொல்கிறார். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறுமியான காரியங்கள், நம்மளை மன உளைச்சல் படுத்துகிறவர்கள், உதாசீனப்படுத்துவர்கள், இவர்கள் மத்தியில் கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். இந்த நாட்களில் அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக அந்த நாட்களிலே உனக்கு நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சியோ கீர்த்தியோ நமக்கு வர வேண்டுமானால் அது கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். மனிதர்கள் நம்மளை புகழ மாட்டார்கள், நம்மளை இழந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆகினால நான் உங்களை அந்த காலத்தில் உங்களை சேர்த்து வைப்பேன். உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ராஜாக்களும் உங்களை என்ன சொல்வார்களா? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் மாறாதவர்.
அவர் மாறாத தேவனாய் இருப்பதினாலே நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நான் வைப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 43 வாசிக்கும் போது தாவீது ராஜா, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்கிறார். தாவீதுக்கு அநேக கலக்கல், குடும்பத்தை குறித்து நிறைய காரியங்களை குறித்து, சவுலை குறித்து கலக்கங்கள் இருக்கும்போது, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவிலே கலக்கம் வரும்போது நாம் தேவனை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டுமா? அமர்ந்திருந்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கடைசி காலமாக இருப்பதினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேதுரு 3 எழுதும்போது அவருடைய வருகை குறித்து சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு 1000 வருஷம், ஒரு வருஷம் போல ஒரு நாள் இருக்கிறது என்று ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது பரிசுத்த தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது தாமதிக்கிறார் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் அவர் என்ன செய்வார்? வருவார். அவர் எப்படி வருவார்? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வரமாக வருவார் என்று சொல்கிறார். மடமடமென்று அகன்று போகும் என்று சொல்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். வெள்ளம் போல தண்ணீர்கள் பூமியை நிறைந்து விட்டது, நிறைய அழிந்து விட்டது. அழிவான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போகும் என்று சொல்றார். இப்படி அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அழிந்து கொண்டிருந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த காலத்திலே, குறுகிய காலத்திலே கூட நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். வானங்கள் அழிந்து பூதங்கள் எரிந்து போகும் என்று சொல்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீதிய வாசமாயிருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதும்போது அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று நாம் பிரியமான சகோதரே, பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படி உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். பவுல் தன்னால் எழுதாதபடியே கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஞானத்தினாலே அப்படி எழுதி கொண்டிருக்கிறார். கடைசியாக நற்செய்தி பாடத்திலே நாம் வாசிக்கும் போது பிறப்பின் செய்தியாக இருக்குது. மத்திய நற்செய்தி நூல் ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுலே நாம் பார்க்கும்போது இவ்விதமாக உண்டான ஆபிரகாம், தாவீது எல்லா விதமான 14 தலைமுறைக்கு பிற்பாடு இந்த ஒரு நற்செய்தி பாடம் எழுதப்பட்டது. அதிலே நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினாலே அந்த கர்ப்பவதியாக இருக்கிற அந்த ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்கிறார். இது எப்படி நடந்தது என்று சொல்லும்போது, அவர் ஒரு குமாரனை பெறுவாருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு சொன்ன அவர்களை மனைவியை ஐயப்படாதபடி சேர்த்து கொண்டாலாம். அது முதற் பேரான குமாரனை பெருமளவும் புருஷனை அறியாதபடி அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாரா. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை யோசேப்பும் மரியாளும் வாழ்ந்தார்கள். ஆகியனால்தான் இந்த தலைமுறையை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த நாட்களிலே கூட யோசேப்பு போல ஒரு நீதிமானாய் இருந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பின் தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு ஐயப்படாதபடி உன்னிடத்தில் உற்பத்தியாக இருக்குது, பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்கிறார். இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த 4 நற்செய்தி பாடத்தில் ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்குவதற்காக, அவர் நம்மை மீட்பதற்காக அவர் பிறந்தார். ஆகினால்தான் மீட்பின் நல்ல வார்த்தையாக இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டதுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அவர் வரும் வேலையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே, ஆவியின் அச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் முழங்கிடும் வேளையில் தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். ஸ்தோத்திரங்க. அவனுடைய வருகை நாட்களை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே, நீ திருடன் வருகிற விதமாய் நீ வருவீர். அந்த நாளையும் நாட்களையும் யாருமே அறிய முடியாதப்பா. ஆகியனாலே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க இந்த காலத்திலே, கடைசி காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே நிலைத்திருக்கேன். தேவன் கிருபையா நீர் வழி நடத்தும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.